So, இன்னைக்கு நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல பல்க் மில்க் கூலர் தான் பார்க்க போறோம். So, இது வரைக்கும் நீங்க உங்க வீட்ல வந்து பாலை எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் லாங் டைம் பர்பஸ்க்கு நீங்க ஸ்டோர் பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா இந்த பல்க் மில்க் கூலர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். So, இத பத்தின டீடைல்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஷினை ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 16 ohms இல்ல 21 ohms உள்ள சாக்கெட்டை யூஸ் பண்ணி தான் பிளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கணுங்க. So, அது மட்டும் இல்லாம நீங்க எலக்ட்ரிக் லீக்கேஜை அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா கிரவுண்ட் எர்த்திங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்ட்ரோல் பேனலுங்க. So, ஹோல் மிஷினோட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இது பாத்தீங்கன்னா அஜிடேட்டரோட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வோல்டேஜ் மீட்டர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். நீங்க ஊத்துற பாலோட டெம்பரேச்சர் எவ்வளவுல இருந்து எவ்வளவு டிகிரீஸ் ஆகுது அப்படின்றத நீங்க இதுல வாட்ச் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அஜிடேட்டர் மோட்டருங்க. ஸோ அஜிடேட்டர் செட்டப் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாலை வந்து கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்றதுனால உங்களுக்கு அடியில பால் வந்து கட்டி ஆகாம இருக்கும். அஜிடேட்டர் செட்டப் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்லயும் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் ரொட்டேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலர் டேங்க். இதுல நீங்க 200 லிட்டர் ஆஃப் மில்க் ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூல் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த கூலர்ல 100 லிட்டர் ஆஃப் மில்க் இல்ல 200 லிட்டர் ஆஃப் மில்க் ஊத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அஜிடேட்டருக்கு மேல வரைக்கும் ஊத்திருக்கணும். ஸோ 30% ஆஃப் மில்க் உள்ள இருந்தாதான் கூல் பண்ணி கொடுக்குங்க. ஸோ நம்ம கிட்ட மினிமம் 100 லிட்டர்ல இருந்து மேக்ஸிமம் 2000 லிட்டர் வரைக்குமே பாலை ஊத்தி நம்மளால கூல் பண்ணிக்கிற வரைக்கும் மிஷின் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் அவுட்கம் யூனிட்டுங்க. உள்ள பால் வந்து அஜிடேட் பண்ணும்போது வர ஹீட்டை இது வழியா எக்ஸாஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸர்ல நீங்க கேஸை ஃபில் பண்ணாதான் கூலர்ல கூல் பண்ண முடியும். ஸோ என்ன கேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா R22 அப்படின்ற கேஸும் இல்லைன்னா R407 கேஸை மட்டும் தான் நீங்க இந்த கம்ப்ரஸர்ல ஃபில் பண்ணணுங்க. ஸோ இது மூலியமா நீங்க பாலை அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான எப்படி பண்ணணும்னா கேட் வால் மாதிரி திருப்பக்கூடாது. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும். பல்க் மில்க் கூலரில் எலக்ட்ரிக் இஷ்யூஸை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரிப்பர் இல்லை ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மெயினாக பல்க் மில்க் கூலர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு லாங் டைம் வந்து நீங்கள் பாலை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க இல்லை வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பல்க் மில்க் கூலரில் நீங்கள் கூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கூலரில் நீங்கள் பாலை ஊற்றுனதுக்கப்புறம் கண்டிப்பாக 4 hours டைம் எடுத்துக்கும். அதை 4 டிகிரி செல்சியஸ் கொண்டு வர வரைக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த கூலரில் ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 50 லிட்டர் இன்னும் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க மிஷினை ஆஃப் பண்ணிட்டு தான் பாலை ரீஃபில் பண்ணணுங்க. சோ ஆன் பண்ணிக்கிட்டே ரீஃபில் பண்ணாதீங்க. சோ நீங்க ஒரு லாங் டர்ம் பர்பஸ்க்கு பாலை வந்து கூல் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இந்த வீடியோல என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்தவித ப்ராப்ளமும் வராதுங்க. உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.